நீங்க நினைச்சிருப்பீங்க இவ்ளோ இதான் கிஃப்ட் நினைச்சிட்டீங்களா? உண்மையுமே இது கிஃப்டே இல்லங்க. இது உண்மையுமே கிஃப்டே கிடையாதுங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு கிஃப்ட் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதானா? ஓகே, அவ்வளவுதான் கிஃப்ட் போதுமா? ஓகே, இவ்வளவு கிஃப்ட்டுங்க. நிறைய பேர் வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்து நான் பாத்திருக்கேன். மட்டும் தான் 6 நேரம் கொடுத்து பாக்குறேன். ஆனா புதுசா இருக்குண்ணே. இது புதுசா இருக்கு. நல்லா இருக்கா? ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கு. நீங்க எல்லாம் பாத்துட்டே இருந்திருப்பீங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க இவ்ளோ இதான் கிஃப்ட் நினைச்சிட்டீங்களா? உண்மையிலே இது கிஃப்டே இல்லங்க. இது உண்மையிலே கிஃப்டே கிடையாதுங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு கிஃப்ட் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. வீடு கிஃப்ட் அதாவது இந்த ஏரியால குப்பத்தொட்டி தான் காலி பண்ணிச்சு. இப்போ பக்கத்து ஏரியால குப்பத்தொட்டில வெயிட்டான தரமான கிஃப்ட் வந்து இது என்ன கிஃப்ட் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். கண்ண முடிவா? கண்ண முடி. உன் கண்ணையா மூடிக்குமா? நீதான் இந்த பையன் இது மூணுமே இப்ப நீ ஓபன் பண்ணணும். நான் இதுலயும் ஒண்ணு இருக்காது. இதுலயும் ஒண்ணுதான். பைய பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்க. வீட்டுல இருந்த பைய ஏதாச்சும் எடுத்து போட்டுருப்பாங்க. ஓபன் பண்ணு. ஓ, உள்ள ஒண்ணுமே இல்ல. பார்த்து ஓபன் பண்ணு. பார்த்து ஓபன் பண்ணு. வாவ், நைஸ். அப்படியே இருடி இப்படி காட்ற மாதிரி பண்றீங்க. என்னது ஃபர்ஸ்ட் இதுல அப்புறம் தான் காட்றோம். அச்சுவா கமல். இல்ல இல்ல அவர் நம்பி கொடுக்காது. ஏற்கனவே டீச்சர் தொலைச்சாங்க. அடுத்த கம்பலா அது இருக்காதுன்னா அவங்க இந்த பாக்ஸ் இப்படி இருக்கனால அப்படி சொல்றாங்க போல. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நிறைய கத்துக்கணும் முடியுங்க. பொசுக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா. சூப்பர் சூப்பர். எல்லாமே கோல்டுங்க. நீங்க பாட்டுல கவரிங் சொல்லி போயிடாதீங்க. இதுல எல்லாம் எழுதி இருக்குது. பில்லு வேற இருக்கு. கட்டு போட்டு விட்டுருவோம். சரியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா மோதிரம் சொல்லிட்டு அவளுக்கு வந்து தோடு. எப்படின்னா ரொம்ப நாள் போடணும்னு எனக்கு ஆசை பிரேஸ்லெட். சோ அதனால நான் ரொம்ப நாளாவே கேட்டுட்டே இருப்பேன். நான் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் எனக்கு பிரேஸ்லெட் இருந்தா போதும் என் கைக்கு. ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ சோ மச். உனக்காக இவளுக்காக செய்யறேன். ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏதாவது இருக்கும். அதிகமா இருக்காயா அப்பா?
நான் ரொம்ப பண்றானா இவன் என்ன நான் பிராங்க் வீடியோக்காரங்க கூட வந்து சேர்ந்து இப்படி பண்றியா ஏமா சொல்லவே இல்ல ஏய் யாரு கூட சேர்ந்து இந்த வேலை பார்த்த தனியாதான் செஞ்சேன் இன்னொரு மெயின் கிஃப்ட் கொடுக்கலாம் இதோ வரோம் இந்த gift கொடுத்தறேன். வச்சிருங்க அதான் பிரிச்சிரேன் ஓபன் பண்ணிடுவா பண்ணு ஓப்பனே ஆகல நிக்கிறாங்க தொட்டுப்பட்டு இப்ப வந்த கிஃப்ட்ல பார்சல் பண்ணி வச்சிருக்கீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வாவ் ஏய் நல்லா இருக்கு இப்ப இதுல எவ்வளவு உங்க லவ் ஏய் அது லாஸ்ட்ல காட்டுறோம் நாங்க வாவ் சூப்பரா இருக்கு உடையாம மட்டும் ஏய் வச்சிருங்க, கண்ணாடி கை சொல்லுறது வாவ் சூப்பரா இருக்குல்ல தேங்க் யூ ஓகே இது உடையாம கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிட்டு வாங்க ஏய் கேக் சாப்பிட்டு போவா ஏய் கேக் ஏம்மா இது யாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க இந்த அண்ணா தான் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பிரியாணி செஞ்சதுக்கெல்லாம் கூப்பிட்டோடனே வந்துட்டாரு எனக்கு அதே பெருமையா இருந்துச்சு ஐயோ அவரு பேரு கூப்பிட்டல சரி சரி நல்லா இருக்கு பார்த்து ஓகேவா கூட்டிக்கிட ஒரு பேருக்கு ரொம்ப நன்றிண்ணே வந்து என்னால வந்து பெருசா பண்ண முடியல. சார் பரவாயில்லண்ணே நீ இந்த ஹெல்ப் பண்ணதே பரவாயில்லண்ணே நீங்க என்னால முடிஞ்சது. வந்ததே பரவாயில்லண்ணே நீங்களே பிடிங்களா? என்ன எல்லாம் புதுசு புதுசா கிஃப்ட் கொடுக்குறாங்க ஏன்னா எனக்கு பயமா இருக்குண்ணா நீங்க நிறைய சொல்லி வச்சு வந்தீங்களா பொறுமையா பிடிங்க. நான் உங்களால எல்லாமே யாருன்னு ஐடியா கொடுக்கிறது ஓ அண்ணன் பிரியாணி கடை நானே இவளுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஏன்னா இவளுக்கு வந்து பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக மட்டும்தான் உங்க கடையில வந்து விரும்பி சாப்பிடுறது ஓகே தேங்க்யூ உங்களுடைய ரொம்ப எனக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு பிள்ளைங்க வந்தாங்கன்னா சாலிகிராமம் வந்தாங்கன்னா என் கடையில பிரியாணி சாப்பிடுறாங்க. போகவே மாட்டோம் அன்னைக்கு ஃபங்க்ஷன் கூட வந்தால நான் சாப்பிட்டு தான் போனேன் சாப்பிட்டுதான் போவேன் இவர் கடை பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்ப போனாலும் ரோட்டு கடை எங்களை வந்து செம்மையா இருக்கும் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம் நாங்க நின்று அதெல்லாம் அதுதான் நல்லா இருக்கு என்னன்னா அப்ப எங்கன்னு கேட்டா பெருமாளா இதான் சொல்லுவாங்க. பிரபா நான் அண்ணாவை பார்க்க வந்துட்டோம்னா அந்த பிரியாணி கடை சாப்பிடாம போவேன் அங்க ஏன் வருவோம்னா மெயினா அண்ணாக்காக வருவோம் அங்க வந்தோம்னா பிரியாணி கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஃபோன் போவோம் பண்ணி தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கும் தமிழ்ல தெரியுது முட்டை பிரியாணி நல்லா இருக்கு. நல்லா piece. அப்படியா ஒரு லெக் பீஸ் சின்னதா வச்சிருக்காரு என்ன இது பட்டி ஃபங்க்ஷன் என்னது ஓகேண்ணா ஓகே சூப்பரா இருந்துச்சு தேங்க்யூ உட்காருங்க சாப்பிட்டு தான் போகணும் நீங்க அக்கா வாங்கக்கா மூட்டவே இல்ல இவரு வா தேங்க்யூ வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அக்கா எங்களுக்கு வந்து மேக்கப் ஷூட் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க போட்டோ எடுக்கிறது அந்த ஷூட் முதல்ல நாங்க கொஞ்சம் பப்ளிக் தெரியாத முன்னாடில இருந்து அக்காவுக்கு எங்களை நல்லா தெரியும் உங்க ஜோடியை ரொம்ப பிடிக்கும் Support நீங்க பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து என் மேக்கப் இதுல வந்து மேக்கப் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி எங்க போட்டோ ஷூட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா அவங்க தான் எடுத்திருக்காங்க வேற யாருமே அதுக்கப்புறம் தான் நிறைய ப்ரொமோஷன்லாம் ஆனா அவங்களாம் எங்களை கூப்பிட்டு போட்டோ ஷூட் எல்லாம் நிறைய எடுத்து கொடுத்தது அவங்கதான் சோ எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க தேங்க்ஸ் வந்ததுக்காகக்கா அக்கா அங்க இருக்காங்க அவங்க பொண்ணு இது என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க ஓகே நல்லா இருக்கு தேங்க்யூ என் போட்டோ ஒட்டுறதுக்கு பிரேம் இல்லன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நிறைய போட்டோஸ் இருக்கு அது ஒட்டுறதுக்கு தான் பிரேமே இல்ல செம்மையா இருக்கு நல்லா இருக்கு போட்டோ ஷூட்ல அதனாலதான் அவங்க உடஞ்சிருச்சு அதனாலதான் அவங்க போட்டோ ஷூட் அதனால டிஃப்ரெண்டா இருக்கு தேங்க்யூக்கா சரி கேட்க மாட்டோம் இப்ப எல்லாத்தையும் வெட்டி மட்டும் கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்துடலாம் நல்லா படிக்கணும் சரியா படிக்கணும் அப்படியா கோச்சி எனக்கு தெகுட்டுது ரொம்ப சாப்பிட்டு அதனால நீங்க மட்டும் ஊட்டிக்கோங்க ஓகேவா ஓகே வேற யாராவது இருக்காங்களான்னு கூப்பிடு அம்மாக்கெல்லாம் ஊட்டிடணும்னா இதுக்கப்புறம் ஊட்டி ஓகேவா ஆனா மச்சான் சோ இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு எந்த நேரத்துல எப்ப கூப்பிட்டாலும் காலைல இருந்து இந்த டெக்கரேஷன் ஃபுல்லா இவங்க தான் பண்ணாங்க பாவம் எனக்கே கஷ்டமாயிடுச்சு சாப்பிடல ரொம்ப நேரமா கோயிலுக்கு போயிட்டேன் சும்மா போய் அவளும் இருந்தா ரொம்ப நேரம் காலையில மதியம் தான் வந்தாங்க அது மட்டும் காலையிலே வந்து பாவம் 2 பேருமே வெளியில உட்காந்துருந்தாங்க நாங்க வேற கோயிலுக்கு போயிட்டோம் கஷ்டமாயிடுச்சு ஆனாலும் வெயிட் பண்ணி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்காக
சாரி சாரி இல்ல தொடச்சு ரெடி பண்ணா ஆல்ரெடி வீட்டு ஃபுல்லா பொம்மை தாங்க இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இருந்து சாப்பிட்டுதான் போனோம். ரொம்ப அது மட்டும் இல்லாம இவ்வளவு தேங்க்யூ. ரொம்ப கஷ்டம். வாடா ஊட்டி விடுறா. மறக்க மாட்டேன். ஸ்பூன் எங்கடா போச்சு? வாங்க ஊட்டி விட்டுக்கோங்க வாங்க. கொஞ்சம் ஒரு இரும்புல இரும்புல வந்துரும் அவளுக்கு. அதுக்குதான் நீ எனக்கு என்ன எவ்வளவு வேணா ஊட்டி விடுங்க. ஆல்ரெடி தெவிட்டுது. எல்லாருக்கும் தரவா கேக்கு ஓகே. இவர் வந்து என்னன்னா இவர் வந்து காமெடி அண்ணனை மாதிரி நல்லா காமெடி பண்ணுவாரு. சோ ஏண்டி போதும் எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு லாஸ்டா பிள்ளைங்க ஊத்தலாம். இப்ப எல்லாம் ஊட்டிட்டு போறாங்க. கிஃப்ட் ஓ நைஸ். நல்லா இருக்கு. எடுத்துக்கோங்க நான் எடுத்துக்கோங்க. சொல்ல தாங்க முடியல. அண்ணா வந்து ரொம்ப நல்லா காமெடி எல்லாம் பண்ணுவாரு. எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாரு. பத்தாவதுக்கு கூப்பிட்டோன்னே வந்துட்டாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆலாம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தாரு. சாரிண்ணா. நைஸ் நைஸ். சார்ஜர் போல இருக்கு. ஓகே அப்படியா? நல்லா இருக்கு. வா சத்தியமா சூப்பரா இருக்கு. தேங்க்யூண்ணா. இருந்து சாப்பிட்டு தான் போனோம். இந்தா. ஓ எங்க போறோம்? தேங்க்யூ. பொம்மையே குடுக்குது. நீ அது கூட குடுக்கலாம்னு சொல்ல வரதானே? ஓகே இந்தா ஒரு பீஸ் தந்துடுவா அக்கா. இந்தா இந்த சாக்லேட் நீயே வச்சுக்கோ. அம்மா கிட்ட சொல்லிடு. ஓகே ஓகேவா? அம்மா சொல்லு நானே கொடுத்துட்டேன். நீ சாப்பிடு. நீயா? ஏய் நேத்துல இருந்து 50 ரூபாய் கேட்டுட்டு இருந்த. என்னடா வாங்கின? கேக்கலாம். அப்புறமா பிரிச்சுக்கலாமா? வாங்கி வச்சுக்கலாமா? வாங்கி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இல்ல பிரிக்கணுமா? டைம் ஆகும். ஓகே வந்தோடனே போடலாம். ஹாப்பி பர்த்டேமா. ஹாய் சொல்லுங்க. உங்களுக்காக வந்து ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆனா அது 10 மணிக்கு மேலதான் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணும்போது பக்கத்துல யாரும் மனிதர்களை வச்சுக்காதீங்க. இந்த ஒரு கிஃப்ட் தான். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? வெட்டிட்டீங்களா? யாரு நீங்க? நான் அதோ கோயம்பேடுல நின்னுட்டு இருந்தேன். எல்லாம் ரொம்ப கூட்டமா இருந்தாங்க. அண்ணன் கடை பிரியாணினாங்க. சரி சாப்பிடலாம் பாத்துனே தெரிஞ்சிருச்சு. சோ இவருதான் நம்ம அண்ணன். நீங்க பாக்காதீங்க யாருமே கிடையாது. கண்டிப்பா பாத்துருக்கீங்க. எங்களை வச்சு ஓட்டு எங்களுக்காக ஓட்டுறதுக்கு நீங்க சைக்கிளா? சரி பாத்தீங்களா? கேக் கட்டிங் முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் தானா? வணக்கம் ப்ரோ. எப்போ வந்தீங்க? சரி ஓகே ஓகே. வெள்ளை சட்டை நல்லா இருக்கு. கட்டிங் முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் தானா? இல்ல இதுக்கப்புறம் அண்ணா வராம எப்படி? யார் அண்ணா? நான் தானா? திடீர்னு பயமுறுத்திருக்க. ஓகே நம்ம பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. வழி மாறி கொஞ்சமா லேட் ஆயிடுச்சு. காலையில இருந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ காலைல வர சொல்லி 6 மணி தானே வர சொன்னீங்க. எவ்வளவு லேட் பண்றாரு பாத்தீங்களா? வேற யாரும் வர வேண்டியது இருக்கு. கரெக்டா? வேற யாரெல்லாம் இல்ல. அண்ணா வந்தானே கேக் வெட்டிக்கலாம். சர்ப்ரைஸ் நல்லா இருக்கும். நைஸ். குட்டி ஏஞ்சல் பர்த்டேக்கு வந்திருக்காங்க. ஏஞ்சல் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? வீட்லயே செஞ்சு வந்தோம். வெளியில எல்லாம் போற பிளான்ல இருந்துச்சா? தேங்க் யூ. ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கோம். நீங்க வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நானு. என் அக்கா இல்லடா வீட்டுக்கு போயிட்டு கூட்டு வரணும். திருப்பி அவங்களை அனுப்பணும். டைம் ஆயிடும்ல. பரவாயில்ல ஒரு நாள் தானே. நான் தான் சொல்லி தான் நினைப்பேன். ஏன் பர்த்டே நான் கொண்டாட மாட்டேன். ஏன் நான் கூட்டிட்டு மாட்டேன். பாப்பா வேற இருக்குல்ல. வச்சிருந்தானா? பக்கத்து வீட்டுல வச்சிருந்தேன். அது அப்படியே பாருங்க. ஏஞ்சலுக்காக வந்து குட்டி வந்து ஸ்பெஷலா வந்து 3 நாள் கண்ணு முழிச்சு வந்து
உண்மையாலுமே 2 நாளா குளிக்காம கொள்ளாம வந்து இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பின்னாடி ஒரு டீம் ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க. என்னமா நீங்களா கேமரா எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன். அதுல ரொம்ப சந்தோஷம். ஏஞ்சலுக்காக குட்டி வந்து இவ்வளவு வந்து மனக்கட்டு பண்ணுது அப்படின்னும் போது நீ சொல்ல அது சொன்னதான் எங்க அண்ணா வராங்கன்னா எனக்கு இன்னும் ஷாக் ஆயிடுச்சு. யாருதான் அந்த அண்ணன் வந்ததுல இருந்து அண்ணா வர அண்ணா யாருதான் நான் வர. ஆரம்பிச்சேன். இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா என்ன இருக்குன்னு தெரியாது. ஆமா அப்படிதானே? பார்த்தாடே செதறிவீங்க நீங்களே. நான் அணுகுண்டுதான் வச்சிருக்கீங்களா சகோதர அளவுக்கு? நானே அந்த மாதிரிலாம் ஒண்ணு இதுல வச்சிருக்கேன். இதை மட்டும் நீங்க ஆடி அசந்து போய் அசந்து போயிருவீங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில நீங்க பாக்காத கிஃப்ட். கிஃப்டே வேணாம். அந்த கண்டிப்பா உங்களுக்கு டெய்லி தேவைப்படும். 2 பேருக்கு தேவைப்படும் அந்த கிஃப்ட். கிஃப்ட் எங்களுக்கு வேணாம். அங்க வேற இன்னொரு வேணாம். வாங்க 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 அப்படியே வாங்க வாங்க. நான் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேட்டோமா நான் கிஃப்ட் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்காம கொடுக்கறதா கிஃப்ட். நாங்க எங்கள்ட்ட ஆல்ரெடி நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க தயவு செய்து சொல்றேன். இப்போ நான் வந்து கொடுக்க போற கிஃப்ட் வந்து வேணாம். எனக்கு கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து சொல்றேன். நிறைய இடத்துல நான் 2 பேருமே பயன்படுத்திக்கலாம். வேணாம். அதனால அழுதுருவா. நீங்க போயிடுங்க. அதனால இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா வந்து வச்சிருக்கேன். நண்பர் அண்ணன் காக்கா வந்திருக்காரு. அவர் ஐயோ அவரு வேறையா? அப்புறம் வாங்க சேர்ந்து கொடுப்போம். வந்துருங்க. நான் என்னத்துக்குன்னா நீங்க ஒரு gift? gift வச்சிருக்கீங்களா? சரி. எதுக்கு gift gift வந்து இப்போ? பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கடைக்கடையா அலைஞ்சு கிடைக்கவே இல்ல. இப்பவே கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு. இல்ல கோல்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நம்ம பசங்கள் நம்ம செய்யாம என்ன ஜிஆர்டில போயிட்டு குட்ட பாக்ஸ் மாதிரி இல்ல அது பிச்சு போட்டேன். அது சரி, வந்து நான் வேற தப்பா வேற நினைச்சிட்டேன். தெரியாம ஏன்னா நம்ம தப்பா தங்கச்சி நினைச்சிட்டேன். நம்ம தங்கச்சி என்ன சைனா தோடா மோதிரமா வரும் ஓபன் பண்ணும்போது ஒட்டியானோ? ஒட்டியானோ size ஒரு ஒட்டியான கிடைக்குமா? உங்க சைஸ் ஒட்டியான உள்ளே அடைக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா கண்ணை மூட்டை கொடுத்துடலாமா? கண்ணை மூட்டை நாக்க நீட்டுமா? சரி கண்ணை மூட்டை கையை யாருங்க? ஏன் கண்ணியானா? ஓகே 2 பேரும் கண்ணை மூடி நான் விளையாடாதீங்க. நான் கோல்டு தானே. நான் இப்பதானே மயிலா போட்டுனேன் கீழே சரி கண்ணை சும்மா நான் எனக்கு கண்ணை மூடிட்டு நான் வேணா முடிச்சிட்டு இருக்கட்டா? நீ டேஞ்சரஸ் சொல்ல வச்ச முடிச்சிருந்தா சரி 2 பேருமே இப்ப கண்ணை முடிக்கீங்க கையை மட்டும் நீட்டிங்க. 2 பேருமே கண்ண முடிங்க. ஏதோ பெருசா இருக்கும் அண்ணன் அப்ப கிட்ட. வேண்டாம் நான் கிளம்புறேன் இல்ல இல்ல நல்ல கிஃப்ட்மா. கண்டிப்பா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் தான் இது. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ரொம்ப useful. இது வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கெங்க அலைஞ்சு வாங்கிட்டு இருந்தா எனக்கு தான் தெரியும். தெரியும் நல்லாண்டி. உங்களுக்கு ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம நமக்கு வேற நான் நான் உங்களை வேற நல்லா அண்ணா அப்படின்னு எல்லாரும் சொல்லி வச்சிருக்கேன் ம். சோ ஃபங்க்ஷன் வந்தோடனே திட்டு வாங்கிட்டு போயிருப்பீங்க இல்ல, அதெல்லாம் கிடையாது. சரி எங்க அண்ணன் எங்களுக்காக கோல்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. மக்களே நீங்க பார்த்தோன்னே நிறைய பேர் சொல்லிருப்பீங்களா ஆரஞ்சு மிட்டாய் என்னதான் செஞ்சிருக்காரு என்னதான் செஞ்சிருக்கேன் நிறைய பேர் கேட்டுட்டு அது நாங்க சர்ப்ரைஸ். நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா உங்களுக்கு அவர் என்னதான் செஞ்சிருக்காரு அது இந்த சுருட்ட முடி உங்களுக்கு என்னதான் செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா எங்க அண்ணன் இன்னைக்கு செய்யறத பார்த்து நீங்க அசந்துருவீங்க. அசத்து போக போறீங்க ஆடி போக நல்லா போறீங்க. கேட்க மட்டும் சொல்றீங்களா சே சே அதெல்லாம் கிடையாது. சொல்லுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் அண்ணன். சரி ஓகே. அதெல்லாம் கிடையாது. நீ இது வந்து அதை பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க பிறந்த உடனே பயன்படுத்திருப்பீங்க ஒரு குழு. ஆமா சிம்பிளா. அட பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல. தேக்கடா முடியுமா? முடியாது. என்னது எனக்கு தெரியல எனக்கு சொல்லுங்க. இல்ல இல்ல உனக்குதா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. அந்த மாதிரிலாம் நான் இல்லடி வாடி. குழு கொடுத்து தப்பா போச்சு பாருங்க. இல்ல பிறந்த உடனே வந்து சோப்பு பயன்படுத்திருப்பாங்க பவுடர் பயன்படுத்திருப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து பால் டப்பா பயன்படுத்திருப்பாங்க. ரொம்ப பண்றாங்க ஏதாச்சும் பண்ண இடம் சரி ஓகே கண்ண மூடுங்க. ஓகே 2 பேரும் கண்ண மூடுங்க. நீங்களும் கண்ண மூடுங்க. சரி நான் எப்படி பக்கத்துல நீ உங்க கையில பிடிக்க வச்சிட்டேன் நீ கண்ண உள்ள. மூடுமா நல்லா நல்லா மூடுமா. என்னெல்லாம் நடக்க போதும் வேற. எனக்கு பயமாவே இருக்கு. நான் நிறைய gift தான். கிஃப்ட்னாலே எனக்கு பயமா இருக்கு. நல்ல gift தான். கண்ண மூடுங்க. நான் கூட இருக்கல. நீங்க இருக்கிறதா பயமா இருக்கு. நல்லா மூடு நல்லா மூடு. நீ உங்க கண்ணே மூடு. மூடு மூடு. ஏய் நல்லா நல்லா ஏய் என்னை வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. தந்திருப்பாரு. கண்ண மூடுமா கண்ண மூடுமா. சரி சரி நீ சொன்னாதானே மனசு கஷ்டப்படுவ. நான் பாப்பாக்கு வச்சுக்கிறேன். இன்னைக்கு உனக்கு தான் பர்த்டே. கை காட்டு வாய் நீட்டு. கண்ண மூடு. இது வந்து ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்த காசு இல்ல மாத்தி மாத்தி நீ வந்து பயன்படுத்தலாம். உள்ள தேன் இருக்கும். நான் கேட்டேனா இல்லடா எனக்கு அதாவது நான் என்ன வாங்கினாலும் சேரும் போது குழந்தையா குழந்தை மாதிரி அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எதுக்கு நான் அப்படி சாவடி இப்படி வாங்கிட்டு வந்தேன். நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் பர்ஃபெக்ட்டா இருக்கும். இங்க வந்து யாரா அப்படி பண்றீங்க கூப்பிட்டது தப்பா போச்சு. பாத்தீங்களா டென்ஷன் நான் அப்பவே சொன்னேன்ல, இவரெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டென்ஷன் பண்ணிட்டு தான்
அடுத்து வந்து நீங்க கிளம்புங்களேன் கிளம்பு. நான் பிரியாணி சாப்பிட போறேன். சாப்பாடு பிரியாணி சாப்பாடு அந்த பிரியாணி அந்த பிரியாணி அப்பயே நான் நினைச்சேன் கூப்பிடாதீன்னு குடுக்காதிரி பிரியாணி பிரியாணி நான் கிளம்புங்க. கோவப்பட்டு அடிச்சு நீங்க ராஜா போய் அதெல்லாம் உனக்கு உண்மையா ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க ஒண்ணு வேணாம். இதெல்லாம் போயிட்டு வருவீங்கன்னு தெரிஞ்சா நான் கூப்பிட்டே இருக்க மாட்டேன். கிளம்புங்க கிளம்புங்களேன். கிளம்பு வா போலாம். எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இது வாங்கிட்டு வந்தேன்? நான் எவ்வளவு வேணாம், சமாளிப்பேன் தெரியுமா? இங்கேயும் வந்து நானே நல்லா போனேன்னு. சந்தோஷமா இருக்கீங்க தானே வந்திருக்கேன். நீங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கவே இல்லை. இந்த மாதிரி பண்றீங்க. ஒரிஜினல் சூப்பர் கிஃப்ட். என்ன வேணாம் நான் உங்களுக்கு சொல்லலாம். சரி கண்ணை மூடணும் கண்ணு தரணும் வேணாம் நான் எங்களுக்கு கிஃப்டே வேணாம். பாப்பா பாப்பா வெளிய சேர்ல பாக்ஸ் வச்சு ஒரு பாக்ஸ் இருக்கு தயவு செய்து வேணாண்ணா. இப்ப நல்லா இருந்துச்சா? டேஸ்ட் வெறுப்பு ஏத்தாதீங்க நான் சத்தியமா. ரொம்ப காட் ஆயிட்டாங்க. சோ அதுக்குள்ள வந்து நம்ம ஒரிஜினல் கிஃப்ட் கொடுத்துடலாம். யாரோட வரீங்க? இல்ல எடுங்க எடுங்க யாரோட எடுங்க எடுங்க எடுங்க. அம்மா வரணும். இவங்க அப்புறம் சார்ஜர்ல ஸ்டோரேஜ். ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே என்னோட தங்கச்சிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல. ஐயோ நீங்க உடைச்சிட்டீங்க. என்னங்க நீங்க சரி உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிஃப்ட் வந்து நீங்க இதுவும் வந்து நான் நீங்க இதுவும் வச்சுக்கிறேன் அதுவும் வச்சுப்பேன் நமக்குமா. அது நீ வச்சுக்கணும் தெரியும். அவ்வளவு பெரிய gift நான் வாங்கிடும் இது வந்து உங்களுக்கு வந்து இத பாக்கும்போது தான் ஞாபகம் வரும். ஒரு நாளைக்கு வந்து எப்படி நீங்க ஒரு 10 தடவையாவது பாப்பீங்க. 10 தடவை இவ்வளவு கண்ணாடி வாங்கிட்டு வந்திருப்பாரு. இல்ல அப்ப வேற 10 ஒண்ணும் தடவை இல்ல. கண்ணாடி ஆனா பாப்பீங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பொருள் தான். கரெக்டா சொல்லிருந்தீங்க சொன்னாலுமே. தெரியுது. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எங்க லைஃப் ஓபன் பண்ணி பாத்துறலாம் அண்ணா முடியாது. லைஃப் லாங் ஹாப்பியா சந்தோஷமா. நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. இப்பயே ஓபன் பண்ண போறீங்களா? சரி ஓகே ஓபன் பண்ணிடுவோம். முதல்ல எங்க அண்ணன் கிஃப்ட் தான் நாங்க ஓபன் பண்றோம். இதுலயாச்சும் ஒழுங்கா கொடுப்பீங்களா எப்படின்னா? இல்ல நல்ல gift தான். அதுதான் கண்ணை தரனே கொடுத்துருக்கீங்க இல்ல இது ஏய் வேணாண்டி. எனக்கு தெரிஞ்சு இதுலயே ஏதாவது ஒரு gift கொண்டு அக்காவும் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்களா? இல்லடி. இல்ல நல்ல gift தான்டா. ஆமா ஏன்னா ஆட்டோ இல்ல, பாப்பா அக்கா வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்ல gift கிஃப்ட் கிஃப்ட்னு சொல்லி வேற ஏதோ வைக்கிறாரு இவரு. உங்களுக்கு வந்து நான் ஒண்ணு வாங்கி தரலாம்னு நினைச்சேன். So, அப்புறம் வந்து 2 in 1 இருக்கட்டும் தான் இதை வாங்கிட்டேன். 2 விஷயம் இதுல உள்ள இருக்கும். நல்லா இருக்கும். இந்த விஷயமா? இதெல்லாம் விஷயமே சொல்லவே இல்லையே. உடச்சிட்டு போறீங்க வெடிச்சிட்டு ஐயோ திடீர்னு வெடிக்குமா? ரொம்ப பரவாயில்ல. அது மேல படுறது ஃபுல்லா திறக்கணும்ல கெடியாரம். கரெக்ட். வீட்டுல அதுதாங்க இல்ல வாங்கி வச்சா உடஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு அதுக்கு ராசி இல்ல. ஆனா அண்ணன் இதை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனா அது வந்து நார்மல் கிடைக்காது ஆமா கிடைக்காததுல ஒரு செமையா இருக்கு. ஓகேவா சாமியோட அழகா ஐயோ ஜேபுல பிக்காம மாட்டிக்கினாரு, மாட்டிக்கினாரு. இல்லமா? ஏய் சத்தியமா சூப்பரா இருக்குமா? வந்து நீங்க சாமியாவும் சத்தியமா இந்த மாதிரி யாருமே பார்க்கும் போதெல்லாம் வந்து அண்ணா ஞாபகம் கண்டிப்பா வரும். முதல்ல கடவுள் கொடுத்திருக்கிறது நீங்க இதுதான். லைஃப் லாங் ஹாப்பியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். இன்னும் நிறைய நகைகள் நிறைய பணங்கள் சொந்த வீடு அந்த வீடு பால் காய்ச்சதுக்கும் நான் வரணும். சரியா? கண்டிப்பா உங்களோட அதுல சத்தியம். ஏதாவது அதுக்கும் ஒரு விநாயகர் வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பா ஸ்டார்டிங்ல இப்ப வந்து இது அடுத்த வாட்டி காம்பஸ் பால்டப்பா. அடுத்த வாட்டி இப்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வரீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. சந்தோஷமா இருக்கணும். ஓகே தேங்க்யூ சோ மச். Thank you. தேங்க்யூ. நான் உங்களாலதான் இவ்வளவு வாங்கிருக்கேன். So, எல்லாருமே வந்து பாரு வந்து குட்டி ஏஞ்சல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த பசங்க. ஆமா. நம்ம வீட்டு பசங்க. So, எல்லாரும் வந்து என்னதான் அவங்கள வந்து ஃபன் பண்ணாலும் ஜோக்ஸ் அப்பார்ட்மெண்ட் இருந்தாலுமே வந்து குட்டி ஏஞ்சல் வந்து சம்டைம்ஸ் இங்கிலீஷ் அப்படிதான் வரும். ஜோக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே குட்டி ஏஞ்சல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க. என் ஃபேமிலியில் ஒருத்தவங்க நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஸோ லைஃப் லாங் அவங்க ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்ஸ்ல வந்து வாழ்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சொல்லிருங்க ப்ரோ. வந்ததுக்கு அதனால பேசுறோம் சொல்லுவீங்க உண்மையுமே நாங்க எதிர்பார்க்கல. தமிழ் போட்டோ எடுத்துக்கலாம். எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிஃப்ட். அதுவும் எனக்கு வந்து மெயினா வந்து பிடிச்சது என்னன்னா பிள்ளையார் தான். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளையார் தான் நிறைய வச்சிருப்பேன். சோ அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா வந்து நிறைய பேர் வந்து எதுக்கு நீங்க எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க. பட் ஆனா அண்ணன் வந்து என்ன சொல்லுவான்னா சப்போர்ட் பண்ணிட்டு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எப்படி சொல்றது இந்த இல்ல வேணாம் அதெல்லாம் இல்ல. நாங்க வந்து இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னீங்கன்னா வந்து எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப்பா இருந்தாலும் நிறைய பேர் சொன்னது கிடையாது. So வந்து நான் இந்த இடத்துல ஒரு இன்கம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இவருதான். உண்மையா நான் வந்து அப்படியே சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் அப்படின்னா எனக்கு சொல்றது யாரும் கிடையாது. இவரு அப்படி கிடையாது. எங்க போனாலுமே எப்படி சொல்றது ஒரு ஃபேமிலியா மதிச்சு எங்களை கூட்டிட்டு போவாரு. சின்ன பிள்ளைங்கள மாதிரியே பாசம் காட்டி வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க போனாலும் கூடயே வச்சு பார்த்துப்பாரு. இந்த தங்கச்சிங்களா இருந்தா எப்படி
உண்மையிலே ஒரு அண்ணன் இருந்தா கூட இப்படி பாத்துக்கவே மாட்டாங்க, வீடியோ பார்க்கலாம் கிடையாது. ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவ்வளோ எப்படி சொல்றது, சரி ஓகே இந்த மாதிரி எப்படி சொல்றது, இங்கெல்லாம் வருவாங்களா நான் எதிர்பார்க்க கூட இல்ல. ஏன்னா ஒருத்தர் தான் நான் இப்படி இருக்காங்க, இவங்களெல்லாம் பாக்குறவங்களா, எப்படி இருக்காங்க, நல்லா தான் இருக்கீங்க, எவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, இவங்க என்ன ஓப்பனா சொல்ல போனா இவங்க லெஸ்பியனா இருக்காங்களா அப்படிலாம் ஒதுக்கி பார்ப்பாங்க. கட் பண்ணுங்க, நீங்க வாங்க, நம்ம போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு கேக் கட் பண்ணி ஃபுல்லா ஃபன் பண்ண போறோம். ஓகேவா? ஒண்ணு இல்ல, எனக்கு இவளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ரொம்ப தெரியல நான் கேட்ட ஓன் வாய்ஸ். ஆனா எங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் அனுப்புனாங்க, மத்தவங்க யாருமே எங்களை அவங்க ஏதோ எங்களோட பெரியவங்க நினைச்சிட்டு எங்களை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டாங்க. யாரும் பெரியவங்க, திறமை எங்க இருக்கோ அவங்கதான் பெரியவங்க. ஒரு மாதிரி ஓன் வாய்ஸ் அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பேர்கிட்ட கேட்டேன். அவங்கதான் பெரியவங்கன்ற மாதிரி இவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, எங்களுக்கு ஓன் வாய்ஸே கொடுக்கல. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்துல என்னன்னா பணம் தான், பாசெல்லாம் எதுவும் கிடையாது போல. யாரும் உங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு எங்களை ரொம்ப கஷ்டப்படு. ஆனா எங்க அண்ணன் கேட்டவனே நான் பண்றேன்டா, எப்ப வேணும்னு கூட எதுக்கு வேணும்னு கூட கேட்கல. அன்னைக்கே எங்களுக்கு அனுப்பிவிட்டாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஆனா என்னால இப்போ நான் யாரு ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டு காட்டுறதுன்னு கூட தெரியல. ஹாப்பியான நாளே நம்ம வாழ்க்கையிலே கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி கிஃப்ட் கொடுத்த ஒரே ஆள் தான் நீங்கதான். கேக் கட்டிங் வந்து பண்ண போறோம். சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். டான்ஸோட முடிக்க போறோம். ஓகே, எந்த சப்போர்ட்டும் எப்பவுமே எங்க கூட இருக்கணும். கண்டிப்பா நீங்களே கழுத்து பூச்சி வெளியே தரலாம். சரி ஓகே, நம்ம வந்து கேக் கட்டிங்ல போய் இது உண்மையுமே நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கல, சூப்பரா இருக்கு. இப்ப என்னத்து காட்டுறாரு என்ன தெரியும் பாருங்க. பிரியாணி வாங்கிட்டு இருக்காங்கம்மா. இந்த நேரம் பார்த்து என் கேமரால வர சார்ஜ் இல்லையே, லைன்ல நின்று பிரியாணி வாங்கிட்டு இருக்கிறாரு. லைன்ல நின்று பாருங்க நடுவுல இந்த பக்கம் இந்த பக்கம் பா. இங்க பாருங்கப்பா எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க என் வீட்டை, குப்பையோட குப்பையாக்கி வச்சுக்கிறாங்கக்கா. என்னப்பா நான் பண்றது, இங்க பாருங்க எப்பா கிஃப்ட் குப்பை மாதிரி கிடைக்குது. இது குப்பை விடா கிஃப்டா இருந்தாலும் அவ்வளோ கிஃப்ட்டுங்க. இதெல்லாம் நாங்க ஃபைனலா அப்புறமா காமிக்கிறோம், இப்போதைக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஃபைனலா மறுபடியும் காட்டலாம், சொல்லிட்டு காட்டு. ஃபைனலா நாங்க காமிக்கிறோம். எப்படி குட்டி செலிப்ரேஷன் பண்ணிதாங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க 2 பேர் சேர்ந்து பேசுறோம். ஆமா, இங்க வந்துரு. முடியலங்க, நான் இப்படி பண்ணுவேனா எப்பா? நீங்களே சொல்லுங்க நான் எப்படி பண்ணேன்னு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து சீரியஸா சொல்றேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எனக்கு ஒரு மாதிரி அப்பா அது ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுச்சுனால அழுதேன். எல்லாரும் இருக்காங்களா, இது ஏன் லாஸ்ட் மினிட்ல தான் நான் வந்து யோசித்தேன். அவளுக்கு விஷ் பண்ணும் போது ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து போன வருஷம் எங்க அப்பா எனக்கு கூட இருந்தாரு. சோ வந்து இந்த வருஷம் அவங்க இல்லைனால எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்து. எனக்கு விஷ் பண்ணா கூட எங்க அப்பா எப்படி பண்ணுவாரு, எனக்கு அவரு விஷ் பண்ணா கூட என்ன சொல்லுவாருன்னா, போன வருஷம் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. 12 மணிக்கு எனக்கு போன வருஷம் அவரு நல்லா கரெக்டா ஷார்ப்பா விஷ் பண்ணிட்டாரு. எனக்கு உடம்பு முடியாது, அப்பயே ஹாப்பி பர்த்டேடா செல்லக்குட்டி அப்படி சொன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த் அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. சோ அதெல்லாம் எனக்கு வந்து நினைச்சே பார்க்க முடியல. இப்போ அவர் என் கூட இல்ல அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு. ஏன் அப்படின்னு எனக்கே தெரியல. ஆனா சோ அதுக்கு மேல என்ன வந்து நல்லா பாத்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அப்பா இல்ல நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, இன்னும் நிறைய சொல்லணும்னா எனக்கு வந்து நிறைய பேரு எந்த விஷயம் நான் இல்ல இல்லாம நான் இந்த இடத்துல நான் இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும். எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் குட்டி சொன்னாங்க. நான் எல்லாம் இவங்க கேட்ட விஷஸ் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ வந்து யாருமே பண்ணி தரல, அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா யார் உங்களுக்கு எல்லாம் பண்ணி தராங்க, ஏன்னா அவ்வளவு நாங்க ஒன்னும் கொலை குத்தம் பண்ணிடல, விஷஸ் தானே, ஒரு நல்ல நாள். அது இன்னும் ஜஸ்ட் ஒரு ஹாப்பி பர்த்டே. தயவு செஞ்சு சொல்றேன், அப்படி யாருமே பண்ணாதீங்க. கேட்டாங்க அப்படின்னா வீடியோ எடுத்து கண்டிப்பா கொடுங்க. எனக்கு வந்து கஷ்டம் இந்த மாதிரி பண்ணாதீங்க.
அவங்க பண்றதுல எனக்கு விஷஸ் பெருசா தெரியல. அதை விட நான் பெருசா நான் பண்ணிருக்கேன். பண்ணிட்டாங்க. அவர் அப்பாதோட அவங்க இதெல்லாம் வந்து நான் என்ன நினைச்சேன்னா வச்சுக்கோயேன், இவங்களெல்லாம் பிடிக்கும்ன்றதுனால தான் நான் அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டேன். நான் வச்சு மத்தபடி நான் அவங்கள்ட்ட எனக்கும் கேட்கறதுக்கு பிடிக்கல. பட் ஆனா அவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனா இது எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் எனக்கு தெரியுது. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், என்ன வந்து யாருமே மதிக்கல, நாங்க லெஸ்பியனால மதிக்கலையா, இல்ல இவங்களுக்கு எல்லாம் ஏன் பண்ணி கொடுக்கணும், இவங்க ஃபேமஸா இல்ல, இவங்க அவங்களோட டவுனா இருக்கிறதுனால பண்ணலையான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதை விட அப்பா விஷஸே வேணாங்க. அப்பா இடத்துல நான் என்ன பண்ணணுமோ அவங்க விசஸே கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனாலுமே ஒரு அக்கா பண்ணிருந்தாங்க, எங்க ஆரஞ்சு மிட்டாய் அண்ணா பண்ணிருந்தாரு. அதை விட எனக்கு வேற எதுவுமே பெருசா தெரியல. ஒரு அக்கா பண்ணிருந்தாங்க. சோ அவங்க இதுல சைட்ல ஆட் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு 2 பேர் பண்ணாங்க. கேட்டோடனே எனக்கு பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஆரஞ்சு மிட்டாய் தான். நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ்ல சொல்றேன். அந்த அக்கா நான் சைட்ல காட்டுறேன். அந்த அக்காவும் பண்ணி கொடுத்தாங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஆரஞ்சு மிட்டாய் பிராங்க் ஸ்டார் விஜய் பிரபா. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே என்ன அப்படின்னா, ஏஞ்சலுக்கு இன்றைக்கி குவா டே, ஐ மீன் ஹாப்பி பர்த்டே. ஸோ குட்டி ஏஞ்சல் கப்புள்ஸில் இருக்க ஏஞ்சலுக்கு இன்றைக்கி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், ரொம்ப குட்டி பொண்ணு, ரொம்ப சாஃப்டான பொண்ணு. பேரில் மட்டும் ஏஞ்சல் இல்லை, உண்மையாகவே நீ அழகுலேயும் ஏஞ்சல் தான். நீங்கள் 2 பேரும் லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும். இது அண்ணனுடைய வாழ்த்துக்கள். எப்பவும் போல் சிரிச்சிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருமா. ஹாய் ஏஞ்சல், ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. சந்தோஷமா இரு, பிடிச்சதெல்லாம் பண்ணு. ஓகே, பாய். இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டோம். சோ எங்களுக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்ல. 10 பேர் இதை கேட்டுருக்காங்க. அதுல 10 பேருமே எங்களுக்கு பண்ணிடுறாங்க. சோ இவளுக்கு தெரியாது, இவளுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே வேண்டாம் கேட்காதான் தான் சொல்லியிருப்பான். நான் என்னன்னா சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் நிறைய பதவி வேணும், பணம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே தேவைன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதையும் போக நமக்கு பாசம் வேணும்ன்றதை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த காலத்துல. ஆனா எங்களை நிறைய பேர் சொல்றாங்க, இதுங்கள்ட்ட பணம் இருக்கிறதுனால இதுங்க பண்ணுது. ஆனா நாங்க மத்தவங்கள்ட்ட இருந்து புரிஞ்சுக்கிறோம், அதிகமா பணம் இருந்தாதான் நம்மள மதிப்பாங்கன்றது இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நானே. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா எனக்கு ஒரு அப்பா இல்ல. சோ அதுதான் மத்தபடி. ஆனா வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, சூப்பரா பண்ணடா, சூப்பரா பண்ணடா, எனக்கே போறாமையா இருக்குடா, நீ இந்த அளவுக்கு பண்ணுவலாம் நினைக்கலடா, ஒரு கிஃப்டா பிரிக்கும் போது நான் கூட இந்த மாதிரி யோசிக்கலடா, நீ டிஃப்ரெண்டா பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இதுக்கும் மேல ஒரு கிஃப்ட் வச்சு எப்படா யோசிச்சேன் மைண்ட் செட்ல இந்த அளவுக்கு பண்ணிருக்க அப்படின்ட்டு என்ன ரொம்ப பெருமையா சொன்னாரு. ஏன்னா பிரபாண்ணா தான். அதுவும் இல்லாம நம்ம ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க எனக்காகவே. அக்காவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், பழகினதுக்காக எல்லாருமே வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்காவாசி இதுல இவங்க ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. ஆனா நான் ஆட் பண்ண மாட்டேன். எல்லாருமே வந்திருந்தாங்க. நீங்க நினைக்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க. எங்க அம்மா வந்தாங்க, எங்க அக்கா வந்தாங்க, அண்ணா வந்தாங்க, சோ அண்ணாவோட ஹஸ்பண்ட் வந்தாங்க, எங்க அக்காவோட பாப்பா வந்தாங்க. சோ என் ஃபேமிலில தாத்தா பாட்டி மேற்கொண்டு எல்லாருமே வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ என் ஃபேமிலில எல்லாரும் வந்திருக்காங்க. அப்பா இல்ல அப்படின்ட்டு ஒரு சைட்ல அவர் இல்லன்னு பெரிய வருத்தம் தான். சோ என்ன அவங்க பொண்ணா மதிச்சு எங்க அம்மா வந்தாங்க. அது மாதிரி இங்க இருக்கவங்க பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்தாங்க. அது மாதிரி நான் என்ன சொல்றதுன்னா, என்னால எல்லாரும் நினைச்சிருப்பீங்க சிம்பிளா தான் பண்ணீங்க, சிம்பிளா தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. சிம்பிளா தான் பண்ணல, ரொம்ப நல்லா சிம்பிளா தான் பண்ணீங்க, எதுவுமே வாங்கலன்ட்டு நிறைய பேர் சொன்னீங்க. சோ நான் அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு கோல்டு தான். கிட்ட இந்த இது மட்டும் காட்டு தம்பி. கோல்டுல பிரேஸ்லெட் அவளுக்கு ரொம்ப அவ ஒண்ணுதான் கேட்டா. ஆனா நான் இது நான் எப்பயோ கேட்டேங்க. எனக்கு இது உனக்கு என்ன பிடிக்கும் கோல்டுல அப்படின்னு நான் பிரேஸ்லெட் பிடிக்கும்னு சொன்னேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரிங் வாங்கி கொடுத்தாங்க இந்த வாட்டி. இப்போ இந்த தோடு கோல்டுல அவ வீட்டுக்கு போறது எல்லாமே போகணுன்றது. இது எப்படி சொல்றது, அவ கேட்டது பிரேஸ்லெட் தான். நான் ஏன் வாங்கி கொடுத்தா, அவ எல்லாமே போட்டிருக்கா கோல்டுல. என்ன ஒண்ணு தோடு, அப்புறம் பிரேஸ்லெட் இல்ல, மோதிரம் கூட இருக்கு. ஆனாலுமே ஏன்னாக்கா அவ சொன்னது ஒன்னா இருந்தாலும் நம்ம பண்றது எக்ஸ்ட்ராவா. இந்த விரல்ல போட்டு நடு விரல்ல போட்டுருக்காங்க. இது எல்லாமே கோல்டு தாங்க, எதுவுமே கவரிங் இல்ல. நகை பேக்கோட காமிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ எல்லாமே கோல்டு தான், எதுவும் கவரிங்லாம் இல்ல. ஸோ ஹாப்பியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு என்னோட உழைப்பு மட்டுமே கிடையாதுங்க. அவள் என் கூட இருக்கிறா, அவள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறா, அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. அதனாலதான் அவ வாங்கி அவளும் எனக்கு செய்யறா, செய்யாம கிடையாது. கமெண்ட் பண்ணாதீங்க. அவ வாங்கி கொடுத்த கோல்டு தான் நான் போட்டிருக்கேன். யாரும் ஒண்ணு அப்படின்னமோ நானும் செய்வேன், எனக்கு ஒண்ணு. அது மாதிரி அவ என்ன செய்ய மாட்டேங்கிறா, வேலைக்கு போறாங்க, என்ன வேலைக்கு போறாங்க அதெல்லாம் கிடையாது. அவங்க வேலைக்கு ஒர்க் போயிட்டு அவ செய்யறான். நீங்க நான் மறக்க மாட்டேன்.
ஏன்னாக்கா நினைச்சு பக்கத்துல நிறைய நடந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 30 பேர் தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணேன். வந்தது 40 பேர். 40 பேருக்கு ஆர்டர் வந்துருச்சு. 40 பேருக்கு செஞ்சு கொடுத்தாரு பிரியாணி கூட அண்ணன். பரவாயில்லமா, காசு கூட சத்தியமா கம்மியா தான் இருந்துச்சு லாஸ்ட் மினிட்ல. பரவாயில்ல, பார்த்து பண்ணிக்கலாமா, நீ நாளைக்கு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. சோ அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி டிஃபரெண்டா பண்ணாங்க. எனக்கு ரொம்ப வந்து பிரியாணி எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு பத்ததுக்கு அவரும் சாப்பிட்டுட்டு, நாங்க என்ன கூட சாப்பிடல, நாங்களும் நான் சாப்பிடல. அவரு எல்லாத்துக்குமே அவரே தான் போட்டு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன்ல கிஃப்டும் கொடுத்துட்டு செம்மையா போனாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ. காஸ்டிங் மறக்காம சொல்லுங்க எப்படி சொல்றீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் இது எடுத்துடலாம்ல. காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. எங்களால ஷார்ட்ல எல்லாம் வீடியோ எடுக்க முடியல, அதனால எல்லாமே லாகா தான் நாங்க எடுத்திருக்கோம். vlog எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா கிஃப்ட்டுமே கண்டிப்பா நாங்க பேக் பண்ணி ஓபன் பண்ணி எல்லாமே காமிப்போம். காட்டுறேன் நான் யார் யாரு என்னென்ன கொடுத்தாங்கன்றத நாளைக்கு கூட நாங்க காமிக்கிறோம். அந்த gift vlog தனியா போடலாம். ஆமா, தனியா போடுவோம். பர்த்டே gift vlog தனியா வரும். சோ கண்டிப்பா பாருங்க gift யார் யார் என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ. அது மாதிரி நான் இவளுக்கு நல்லா பண்ணனா இல்லையான்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அந்த வெடி வெடிச்சது, விசில் ஊதுனது, எக்ஸைட்மெண்ட். ஆமா, எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது இவளுக்கு அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுல ரொம்ப அழுதுட்டாங்க. நான் வந்து பண்ணவே கூடாதாங்கன்னு நினைச்சேன். என்னன்னா வச்சுக்கோயேன், பண்ணா இவ அழுதுருவான்னு எனக்கு தெரியும். அதனாலே பண்ண மாட்டேன், நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் ஏன் நான் அதை பண்ணனாக்கா, இவ என்கிட்ட நேத்து அழுதுட்டா லாஸ்ட் மினிட்ல. அப்பா வந்து இருந்தா எனக்கு அப்பா வாய்ஸ் கேட்கணும், அவர் விஷ் பண்ணுவார் இந்த மாதிரி செல்லமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டா. லாஸ்ட் மினிட்ல எனக்கு தெரியாதுடா நீ பண்ணணும்டான்னு சொல்லி என் ஃப்ரெண்டுகிட்ட அழுது. அது அவ எல்லாரும் விஷ் பண்ண மாட்டேன்னு ஒரு மாதிரி நினைச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அப்பா பண்ற மாதிரி அவளுக்கு இன்னும் பெட்டரா பண்ணணும். மத்தவங்க விஷ் எல்லாம் எனக்கு தட்டி விடு, அவளுக்கு அவங்க அப்பாவே பண்ணணும்ன்றத காமிக்கணும். அதுதான் உண்மையான பாசம், அதான் உண்மையான விஷயம் சொல்லி அவள்கிட்ட சொல்லி அதை ரெடி பண்ணி லாஸ்ட் மினிட்ல அதை காமிச்சேன். எனக்கே ஒரு மாதிரி இது எல்லாருமே ரொம்ப ஃபீல் ஆயிட்டாங்க. சோ கண்டிப்பா இவளை நான் கடைசி வரைக்கும் பாத்துப்பேன். நிறைய பேர் என்ன சொல்லிட்டு போனது என்னன்னா, இன்னும் நீங்க மேல வரணும். நிறைய பேருக்கு வந்து ஹேட்டர்ஸ் முக்கியமா சொல்லுவீங்கல்ல, நீங்களா எத்தனை நாள் எவ்வளவு நாள் இருப்பீங்க, முடியாது நீ என்ன சொல்றது. நிறைய பேர் இந்த ட்ரோல் பண்றவன், நீ ட்ரோல் பண்றவன், நீ எங்களால நீ சம்பாதிச்சுட்டு போ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஹேட்டர்ஸ்க்கு முக்கியமா சொல்றது நிறைய பேர் சொல்லிக்கிறேன். இதுக்கெல்லாம் எத்தனை நாள் இருக்கும், என் கண்ணு முன்னாடி சொல்லியிருக்காங்க, என்கிட்ட பேசினவங்களே சொல்லியிருக்காங்க. உங்களால முடிஞ்சா நீங்க வந்து அடுத்த 5 வருஷம் வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு இருக்காங்க. உங்களால என்ன முடியும்லாம் கேட்டிருக்காங்க. சோ நான் வந்து இதோட நான் 5வது வருஷம் தொடங்க போகுது நெக்ஸ்ட் மந்த். சோ இவ்ளோ பண்ணிருக்காங்க. நான் இந்த இடத்துல என்ன சொன்னா, ஒரு பையன் இருந்தா கூட பண்ணிருக்க மாட்டாங்க, சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுறேன். அசிங்கமா கமெண்ட் போடுறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், அவனுங்களாம் என்ன பண்றாங்க குட்டி, எதுக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்காக சொல்றேன். ஒரு பசங்க இருந்தா கூட இந்த அளவுக்கு பாத்துருப்பாங்களா தெரியல, நான் அந்த அளவுக்கு பாத்துருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. ரொம்ப என்ஜாயா இருந்தது. ஓகே, என்ன சொல்றது தெரியல, பிடிச்சிருந்தது. டெக்கரேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா அவளுக்கு எந்த மாதிரி திங்கிங்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வந்து இப்படிலாம் பண்ணணும்னு ஆசை. வெடி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி கூட்டிட்டு வரணும். வெடிலாம் வைக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே சேர்ந்து. ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சர்க்கிளுமே, ஆவடியில இருந்து வந்தவங்க எல்லாருமே ஜாலியா இருந்தாங்க. அண்ணாலாம் வெடி வெடிக்க வேற ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரபா ப்ரோ நிறைய பேர் விட்டுறேன். சோ வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, வீடியோ பாக்குறவங்க யாருமே. அண்ணா கிஃப்ட் பண்ணதெல்லாம் இன்னும் நல்லா இருந்துச்சு. நல்லா காஸ்ட்லியா பண்ணிருந்தாங்க. நான் கிஃப்ட் vlog தனியா போறேன். சோ அதுல தெரியல அப்படின்னமோ நான் கண்டிப்பா தனியா போறேன். நான் வந்து ரொம்ப எங்களுக்காக டைம் எடுத்து இருந்துட்டு போனாரு. பரவாயில்லடா, சின்ன பிள்ளையா இருக்கீங்க, இப்படி பண்ணிருக்கடா, எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அடுத்த வருஷம் என் ஒய்ஃபுக்கு நான் இதான் பண்ணுடா, சூப்பரா பண்ணிருக்கடா, இன்னும் மேல வரணும், சொந்த வீடு கட்டணும் எல்லாம் சொன்னாரு. டிஃபரெண்டா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. சின்ன பொண்ணா இருந்து நீங்க இப்படி பண்றீங்க போது ரொம்ப பெருமையா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லி இருந்தாரு. சோ ஓகே, வளவள பேச வேணாம், நம்ம நெக்ஸ்ட் கூட நம்ம பேசிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பாத்துட்டீங்க எப்படி இருக்குன்னு. கட்ட போறேன். இது பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டானு இது கட்டுறது மனசுல எல்லாத்தையும் நான் தான் சொல்லுவேன். போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்களா, நல்லா இருந்தது. பட் அவளுக்கு வந்து போட்டோ போறதுலாம் தெரியாது, கேக்ல ஆர்டின்ல வரதும் தெரியாது. ஆனா நான் வந்து ஆர்டின் ஞாபகமே இல்ல, கேக் ஆர்டின்ல வச்சாங்க. அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தேன். அவளோட பண்ண கேக் ஆர்டின்ல இருந்தது பார்க்கவே இல்ல, வீடியோல பாத்துக்கோ. ஆர்டின்ல போட்டு போட்டோ போட்டு நான் வந்து எப்ப தெரியுமா லவ் பண்ணும் போது அவளுக்கு போட்டோ போட்டு எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்பெல்லாம் கிடையாது, சும்மாதான் கேக் வெட்டியிருக்கேன். ஆனா இப்ப ஆர்டின்ல போட்டு போட்டோ போட்டு சூப்பரா இருந்துச்சுங்க. கேக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. டெக்கரேஷன். ஓகே, குட்டிக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிடலாமா நம்ம பொக்கே கொடுத்து? தேங்க்யூ.
சரி ஓகே முடிச்சிடலாமா வீடியோ? ஓகே ஓகே, இந்த பர்த்டே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்தெந்த சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் 1 பார்ட் 2 பிடிச்சிருக்கான்னு மறக்காம சொல்லுங்க, இல்ல கிஃப்ட் வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வரும் கண்டிப்பா. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். தரமான வீடியோ சொல்லல, எப்படி தரமா இருந்ததுன்னு மறக்காம அதே கமெண்ட்ல சொல்லுங்க. பை பை சொல்லிட்டீங்க. டாடா, லவ் யூ. ஆமா, எங்க வந்திருக்கோன்னு கரெக்டா கெஸ்ட் பண்ணி பாருங்க. எங்க இருக்கும்னு தெரியல உங்களுக்கு. என்னன்னா பாத்தீங்கன்னா, அவளுக்கு பிறந்தநாளைக்காக வந்திருக்கேன். என்ன வாங்க போறேன்னு இப்ப காமிக்க மாட்டேன், ஓகேவா? அப்புறமா போக போக தெரிஞ்சுப்பீங்க நான் என்னதான் வாங்க போறேன்ட்டு. பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வாங்குறேன். என்ன வாங்குறேன்றத பாருங்க. ரொம்ப நாளா ஒண்ணு கேட்டுட்டு இருந்தா, அது வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20,000 ரூபாய் ஆல்ரெடி நான் வந்து முன்பணம் கட்டிட்டேன். ஒரு 10,000 ரூபாய் டோட்டலாக ஒரு 35,000 ரூபா போயிடுச்சு. என்னடா வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். பேரு குட்டி அட்ரஸ்